காட்சி 4. சூரியன் மெல்ல மெல்ல செங்கடலுக்குள் மறைய தயாராகிக் கொண்டிருந்தான். நைல் நதி மத்தியதரைக் கடலுடன் இணையும் முகத்துவார கடற்கரை ஓரத்தில் மீன்பிடி வலைகளை சரிசெய்வதற்காக கைரா வந்தாள். அவள் பார்வை ஈர மணலில் கிடந்த இரு உருவங்களின் மீது நிலைத்தது. கைரா தயக்கத்துடன் அருகில் சென்றாள். அவர்களின் உடல் முழுவதும் உப்பு நீரின் வெண்மை படர்ந்திருந்தது. அவள் முதலில் அவர்களின் மூச்சு இருக்கிறதா என பரிசோதித்தாள். மூச்சு சத்தம் மெலிதாக கேட்டது. அவர்களை உற்று நோக்கியபோது கைரா அதிர்ச்சி கலந்த வியப்புக்குள்ளானாள். அவர்கள் அணிந்திருந்த துணிகள், உள்ளே தெரிந்த ஒளிரும் முத்துக்குறியீடுகள் மற்றும் இடுப்பில் கட்டியிருந்த தோல் பட்டைகள் அவளுடைய தாத்தா அடிக்கடி கூறிய குறிப்புகளுடன் பொருந்திப் போயின. கைரா மனதிற்குள், இந்த உடை இது தென்னகத்து பாண்டியர்களின் உடைகளைப் போலவே இருக்கிறதே. இந்த இரும்பு வாள், இதுதான் உலகிலேயே கூர்மையான இரும்பு என தாத்தா சொன்னாரே. இத்தனை தூரம் ஆபத்து நிறைந்த இந்த கழிமுக கரைக்கு இவர்கள் ஏன் வந்தார்கள்? ரகசியமான மீட்பு பணி அவள் தாமதிக்கவில்லை. அவள் நைல் நதிக்கரையில் கிடைக்கும் அன்னூர் என்ற மருத்துவ மூலிகையின் பச்சிலைகளையும் மிருதுவான லினன் துணிகளையும் எடுத்து பூதக்கண்ணன் மற்றும் மாறனின் காயங்களுக்கு துடைத்து முதலுதவி செய்தாள். மிகுந்த சிரமத்துடன் அவர்களை தன் நாணலால் வேயப்பட்ட குடிசைக்கு இழுத்துச் சென்றாள். குடிசையின் கதவுகளை மூடி வெளியே ரோமானிய கண்காணிப்பு ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்தாள். சில மணி நேரம் கழித்து இருளின் அடர்த்தி குறைந்த அதிகாலையில் மாறன் மெல்ல கண் விழித்தான். அவன் தலையில் கடும் வலி. அப்பொழுது குடிசையின் ஒரு மூலையில் சுடர்விட்டு எரிந்த ஆலிவ் எண்ணெய் விளக்கின் மங்கலான ஒளியில் சுவரில் மாட்டப்பட்டிருந்த ஒரு பொருள் பிரகாசித்தது. மாறன் திகைப்புடன் உற்று பார்த்தான். அது ஒரு வாள். அதன் வடிவமைப்பு, கைப்பிடி மற்றும் இரும்பின் கருமை நிறம் அனைத்தும் அசாதாரணமானது. அதன் கைப்பிடியின் நுனியில் பண்டைய பாண்டியர்களின் இரட்டை வால் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. மாறன் தொண்டை அடைக்க மெல்லிய குரலில், பூதக்கண்ணா, இது நமது வால் மீன் சின்னம். இந்த இரும்பு, இது சாதாரணமானது அல்ல. நாம் எங்கிருக்கிறோம்? அவனது பேச்சைக் கேட்டு கைரா குடிசையின் வாயிலில் வந்து நின்றாள். அவள் கையில் மாறன் உயிரை பணயம் வைத்து பாதுகாத்த முத்தின் பெட்டகம் பத்திரமாக இருந்தது. கைரா சற்று கடுமையான குரலில், அந்நியர்களே, நீங்கள் எதற்காக திகைக்கிறீர்கள்? உங்களை தேடி இங்கு காவலாளிகள் வருவதற்கு முன் நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள்? மாறன் கைராவின் கேள்வியின் ஆழத்தை உணர்ந்து பதிலளித்தார். கைரா, என் பெயர் மாறன். நாங்கள் தென்னகத்து பாண்டிய நாட்டின் கொர்க்கை துறைமுகத்திலிருந்து வருகிறோம். நீங்கள் வைத்திருக்கும் அந்த வாள், அது எங்களுடைய அடையாளம். அது எப்படி கிடைத்தது? கைரா அமைதியாக வாளை எடுத்து அதன் கூர்மையை தன் விரலால் இலேசாக தடவிவிட்டு பேசினாள். இது என்னுடைய தாத்தாவால் கிடைத்தது. அவர் ஒரு காலத்தில் இந்த பாதையில் பயணித்த ஒரு கப்பலின் மாலுமி. அவர் பாண்டிய நாட்டிற்கு பயணம் செய்தபோது அங்கிருந்து இந்த வாளை பரிசாக கொண்டு வந்தார். இதன் உலோகத்தின் கூர்மை மற்றும் எடை சாதாரண இரும்பை விட பல மடங்கு அதிகம். என் தாத்தா இதை உலகிலேயே வலிமையான இரும்பு என்று சொல்வார் என்றால் அழுத்தமான தமிழில். மாறன் திகைப்புடன் அவள் பேச்சை கேட்டார். இது சாதாரண உலோகம் இல்லை கைரா. இது ஊட்ஸ்க்கு எங்கள் இரகசியத்தின் ஒரு பகுதி. எங்கள் இரும்பு வணிகப் பாதையின் உயிர்நாடியே இதுதான். நீங்கள் எங்கள் இரகசிய சங்கிலியின் ஒரு முக்கியமான கண்ணி என்பதை புரிந்து கொண்டோம். கைரா, நீங்கள் தேடுவது இந்த வால் மீன் சின்னம் காட்டும் ரகசிய பாதையை தான். நீங்கள் தேடுவது பெலிசியம் சிதிலங்களை அல்ல. அதன் அருகில் உள்ள நீல நதியின் கண் என்ற ரகசிய இடத்தை தான். இல்லையா? மாறன் தலையசைத்தார். ஆம், நாங்கள் தேடும் முத்து இந்த அரிய எஃகால் செய்யப்பட்ட பூட்டை திறக்கும் ரகசிய குறியீடை கொண்டுள்ளது. கிளியோபாட்ராவுக்கு எங்கள் முன்னோர்கள் அளித்த அறிவும் இந்த எஃகு தொழில்நுட்பமும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை. உங்கள் தேடல் ஞானமானது. ரோமத்தின் அதிகாரத்தை விட பெரியது. நான் உங்களுக்கு உதவத் தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த வாளை இங்கு வைத்திருப்பது ஆபத்து. நான் அதை மறைத்து விடுகிறேன். அவள் மண் அடுப்பில் அன்று கிடைத்த உணவை தயாரித்தாள். நைல் நதியில் பிடிபட்ட கெண்டை மீனை ஆலிவ் எண்ணெயில் சுட்டு அதனுடன் வேகவைத்த அவரை பருப்புகள் மற்றும் சூரிய ஒளியில் சுடப்பட்ட ஐஷ் ஷம்ஸ் ரொட்டியையும் அவர்களுக்கு கொடுத்தாள். சோர்வுற்றிருந்தவர்களுக்கு அது பெரும் ஆறுதலாக இருந்தது. உணவு முடிந்தபின் கைரா ரகசியமாக பேச ஆரம்பித்தாள். கைரா, உங்கள் இலக்கு பெலிசியம் என்றாலும் இங்கு செல்ல நைல் நதியின் பாதைகள் எல்லாம் பாதுகாப்பற்றவை. இங்கு வெள்ளை லினன் துணியும் ரோமானிய பெயரும் இல்லாமல் பயணிப்பது ஆபத்து. சரியாக இன்றிரவு நிலவு மறையும் நேரத்தில் நாம் புறப்பட வேண்டும். அதுவரை ஓய்வெடுங்கள். நான் உங்கள் பயணத்துக்கு தேவையான உடை மற்றும் ரகசிய வழிகளை சேகரிக்கிறேன். பூதக்கண்ணன் திடமாக, நாங்கள் மரணத்துக்கு அஞ்சியவர்கள் அல்ல கைரா. எமது தேசத்தின் இலக்கு எங்களுக்கு உயிர். மாறனும் பூதக்கண்ணனும் தங்கள் நம்பிக்கையை கைராவிடம் ஒப்படைத்து இருளுக்காக காத்திருந்த அதே வேளையில் நைல் நதியின் மற்றொரு முனையிலோ வள்ளியும் வழுதியும் ரோமானியர்களின் கண்காணிப்பு மிகுந்த லிபிய கடற்கரையில் ஆபத்தின் விளிம்பில் விழித்துக் கொண்டிருந்தார்கள். லிபிய கரையின் பாறை இடுக்குகளில் கடற்கொள்ளையர்களின் கண்களுக்கு புலப்படாமல் பதுங்கியிருந்த வள்ளி மெல்ல தன் கண்களை திறந்தாள்.
வழுதி அருகில் தனது ஊட்ஸ்க்கு கத்தியை இறுக்கி பிடித்தபடி விழித்திருந்தான். கடுமையான களைப்பும் தண்ணீரின் அலைக்கழிப்பும் அவர்களின் உடலை ஆட்கொண்டிருந்தன. திடீரென வழுதி அவனது உறுதியான கரங்களால் வள்ளியின் கைகள் உறைந்து போகாமல் இருக்க இலேசாக தடவி வெப்பமூட்டினான். அவளைச் சுற்றியிருந்த லினன் துணியைச் சரிசெய்து காற்றிலிருந்து மேலும் மறைவு கொடுத்தான். அவன் அவளது முகத்தை பார்க்கவில்லை. அவனது கவனம் முழுவதும் தொலைவில் அலைந்த கப்பல்களின் சத்தத்திலேயே இருந்தது. ஆனால் அந்த அக்கறை வார்த்தைகளை விட பலமான உறுதிமொழியாக இருந்தது. வள்ளி மெல்ல அவன் கரத்தின் மீதிருந்த தனது உள்ளங்கையால் லேசாக ஒருமுறை அழுத்திக் கொடுத்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. அந்த அழுத்தம் எனக்கு தெரியும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற செய்தியை அமைதியாக அனுப்பியது. வழுதி தலையை திருப்பாமல் நீண்ட நேரம் கடலை நோக்கியபடி இருந்தான். அவனது தோள்களின் உறுதி மேலும் இறுகியது. அவனது ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மூச்சும் அவளை பாதுகாப்பதே தன் முதல் இலக்கு என்பதை பறைசாற்றியது. இலக்கின் பெரும் சுமையிலும் எதிர்காலம் குறித்த பயத்திலும் அந்த மௌனமான பிணைப்பு அவர்களுக்குள் பெரும் வலிமையை பரிமாறிக் கொண்டது. அவர்கள் காதலை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அந்த பிணைப்பு இன்றி உயிர் பிழைக்க முடியாது என்பதை இருவரும் உணர்ந்திருந்தனர்.